ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இப்போ தாங்க சாப்பிட்டேன். மணி வருங்க ப 11:30 ஆகுதுங்க. 11:35 ஆகுது மணி. இப்போ தான் சாப்பிட்டேங்க. இது பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு, அப்புறம் பையனோட யூனிஃபார்ம் துவைச்சி போட்டு, அப்புறம் பையன் வர்றதுக்கு லேட் ஆகுதுங்களா, பெரியவன் வரக்கு. அவன் வந்தோடனே அவனுக்கு தோசைங்கிறதுனால அவனுக்கு முழிச்சிருந்து உட்காந்து சுட்டு கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. அப்புறம் தான் நான் போய் எனக்கு சுட்டு வச்சு போட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்டேங்க. நாளைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போனாலும் போவேன். அப்போ போனேன்னா கோயிலுக்கு போய் அங்கே வீடியோ எடுத்து தான் நம்ம போடுவேங்களா. சரி, நம்ம மனசுக்குள்ளே பட்டதை நம்ம பேசி வைப்போம். அப்புறம் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போய் அங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலானுங்க. அதுதான் சரி சொல்லலான்னு வந்தேங்க. எல்லாருமே அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்கிறாங்கன்னு எது மேலேயுமே யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே கடைசியில் மக்கள் மேலே பழி போட்டு மக்களால் திருந்த மாட்டீங்க, அப்புறம் அது நாங்கள் செஞ்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் அப்படி அவங்கள பார்க்காம இருக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படி அவங்கள பார்க்காம இருக்கணும்னா அப்போ உங்களையுமே அவங்க பார்க்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. யாரையுமே இப்போ யாருமே அவங்கள பற்றி பேசுகிறவங்கள போய் பார்க்கணுங்கிற அவசியமே வந்திருக்காது. ஏன்னா அதுதான் அவங்களையே பார்க்கலங்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லை. அப்போ அவங்க யாரையும் தேடி போய் அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு யாருக்கிட்டையும் போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் எல்லோரும் மக்கள் மேலேயே பழி போடாதீங்க. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லோரும் தேடுறாங்க, யாராவது எதாவது செய்வாங்களா அப்படின்னு. ஆனால் யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் நம்பிக்கையே எனக்கு விட்டு போச்சுங்க. யாரும் எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. ஒன்றும் நம்ம மனசை கட்டுப்படுத்திட்டு அவங்க சேனலையெல்லாம் பார்க்காம நம்ம ஒதுக்கி விட்டுட்டு போகிறது நம்மளுக்கு நல்லதுங்க. அப்படி இல்லையா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுருங்க. என்ன இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன வேணாலும் தப்பு செய்யலாம், என்ன வேணாலும் பாவம் பண்ணலாம். இத்தனை மக்களை மன உளைச்சலாக்குறீங்கல்ல, அதுவே பெரிய பாவம்தான். அந்த மன உளைச்சலில் வர்ற காசை நீங்கள் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்க. இந்த வாழ்க்கையே மற்றவங்களோட மன உளைச்சலில் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை. அதனால நீங்கள் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். கடைசியில் நம்ம போய் கோயிலுக்கு போகணும், சாமிக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுத்தோம், பால் வாங்கி கொடுத்தோம், நம்ம பண்ண பாவமெல்லாம் போயிடும், கடவுள் நம்மளுக்கு நேரடியாக எல்லாமே நம்மளுக்கு செய்கிறாருன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்கள் என்னதான் கொண்டு போய் செஞ்சாலும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையை அந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு, நிச்சயமாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எல்லோரும் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். இல்லையா அவங்க வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறத தவிர்த்துருங்க. இல்லையா அதை ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிடுங்க, மன உளைச்சல் ஆகாது. அப்படி தான் நம்ம போய் ஆகணுமா தவிர இவங்கள யாராவது எதாவது பண்ணுவாங்கன்னெல்லா யாரையும் நம்பி போய் பார்த்து கடைசியில் நம்மளையே நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் திட்டும் வாங்க வேண்டாங்க. அப்புறம் இது ஆலமரமாக வளர்ந்துருச்சுங்க. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு சூறாவளி காத்தாட்டம் ஆண்டவன் இறங்குவார். இறங்கும்போது சொல்லட்டி அடித்தாருன்னா அந்த மரம் வேரோடு நின்று வெளியில் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். கடவுள் நினச்சா எல்லாத்தையும் செய்வார். கண்டிப்பாக நம்ம கும்பிட்ற அத்தனை கடவுளுமே எல்லா கடவுளும் சொல்கிறேன், இயேசுநாதர் சாமியாக இருக்கட்டும், அல்லா சாமியாக இருக்கட்டும், நம்ம முருகர் சாமியாக இருக்கட்டும், இந்து சாமிகளாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு நாளைக்கு இவங்க செய்கிற பாவத்துக்கு தப்புக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சளவு இவங்க சேனலை கொஞ்சம் பார்க்குறத தவிர்த்துக்குங்க. நடக்கும்போது நம்ம எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கலாம், கடவுள் கொடுப்பாரு. அவங்களுக்கு ஆடை விட்டுத்தானுங்க எதாக இருந்தாலும் ஆடை விட்டுத்தான் நடக்குவார். உடனே அடக்க முடியும், அடக்கிட்டா அப்புறம் அது அப்படியே போயிடும்ல. நல்லா ஆடுட்டுங்க, கடவுள் வைப்பார். ஏன்னா கடவுள் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அந்த வண்டியில் ஏறி போகிறதே தப்பு. என்ன விளையாட்டாக இருக்குதா? கடவுளை என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு பொருளா?
நீங்கள் நினச்சதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுறதுக்கு. அதை அந்த எல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற அத்தனை சத்தியம் ஒரு நாளைக்கு வேலை செய்யும். நீங்கள் என்னதான் கோயிலுக்கு கொண்டு போய் நீங்கள் அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு திண்ணீர் மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு வந்தால் பத்தாது. அந்த தெய்வத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடக்கிறவங்கள தான் அந்த ஆண்டவன் காப்பாற்றுவான். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஆடை வச்சு காலை உடைப்பார். என்ன நல்லா ஆடு, எவ்வளோ ஆடுவியோ ஆடுன்னு சொல்லி விட்டுருவார். கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட நிற்க மாட்டார். அதனால் அது எப்படி காசு பணம் ஆண்டவன் ஒரு தடவை கொடுப்பா. அதை வச்சு அவங்க நல்லபடியாக வாழ்ந்தால், யார் மனசையும் புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நல்லபடியாக வாழ்ந்தால், அது என்றைக்கே ஆண்டவன் நம்மளுக்கு நிலைக்க வைப்பான். நம்ம அந்த காசு வந்துருச்சுன்னு எல்லாருமே நம்மளுக்கு கீழே தான் நினச்சிக்கிட்டு காலில் ஓட்டு மிதிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ பிச்சைக்கார, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் கட்டுக்கட்ட நீ பணம் வச்சுருக்கிறியா, நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னெல்லாம் போட்டுட்டு தலைக்கணை வச்சு தலையில் கிருடை வச்ச மாதிரி ஆடுன்னு ஆடுனாங்கன்னு வைங்க, ஒரே நிமிஷத்தில் கீழே காலில் ஓட்டு மிதிச்சிருவார் ஆண்டவன். முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை கூட கிடைக்காது, அதை விட கீழே போய் உட்காருவீங்க. இப்போ உட்காந்து கௌரவமாக பிச்சை எடுக்கிறீங்க, நாளைக்கு யாருமே போடுறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் யாரும் இருக்காது. 1 ரூபா 2 ரூபா கூட அந்த நிலைமைக்கு கொண்டு ஆள் உங்களை உட்கார வைப்பாங்க. கொடுக்கறத வச்சு அடுத்தவங்களை மதிப்பு மரியாதையும் கொடுத்து அடுத்தவங்ககிட்ட நடந்துக்குங்க. உங்ககிட்ட இருக்குதோ ஒருத்தவங்ககிட்ட இல்லைங்கிறதுக்காக போட்டு அது என்ன இப்படி சும்மா இப்படி உக்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அது என்ன பெரிய கெத்தா? எங்களுக்கு தான் கால் இருக்குது, நாங்களும் கால் மேலே கால் போட்டு உட்கார்றோம், அதுக்காக அதெல்லாம் கெத்தா? அப்படியே மீடியா முன்னாடி இப்படி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே எங்கள் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் பயந்துக்கிட்டு போயிடுவாங்களா? நீங்கள்லாம் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக எந்த வழியில் வேணாலும் போவீங்க. நீங்கள்லாம் வந்து உதுத்து விட்டுட்டீங்க. உங்களுக்கெல்லாம் மானம் மரியாதை வெக்கம் நாணம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் வாழணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்கள்லாம் போவீங்க. எல்லோரும் அந்த மாதிரி போக மாட்டாங்க. இப்படி உட்காந்துக்கிறது கால் மேலே கால் போடுறது என்ன? இதெல்லாம் பண்ணுன்னா ஒன்றும் பெருசாக கெத்தாலாம் ஒன்றுமே தெரியலையே. எல்லாத்துக்கும் தான் 2 கால் இருக்குது, எல்லாருமே கால் மேலே கால் போட்டு உட்காரலாமே. அப்படி உட்கார்றதெல்லாம் கெத்தா? இதெல்லாம் ஒரு கெத்துன்னு இதெல்லாம் போட்டு உட்காந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறியே, எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா மக்களெல்லாம் காண்டேற்றணும், நீ பெரிய ஆளுன்னு காமிக்கணும்னு நினைக்கிறியா? ஒரு நாள் உனைய இப்போவுமே வந்து கூட்டமாக உட்காந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு எல்லாரும் திட்டுறாங்க. நீ என்ன பைத்தியகாரத்தனம் என்ன கோமாளித்தனம் பண்ணுறேன்னு தான் வந்து உட்காந்து பார்க்குறாங்களே தவிர அப்படியே நீ என்ன கெத்து காமிக்கிறேன்னு வந்து பார்க்குறக்கு வரல. ஏன்னா அப்படியே இப்படி இப்போ கேமராவை தள்ளி விட்டுட்டு அப்படியே நான் இப்படி உட்காருவா அப்படின்னு என்ன பார்க்குறவங்க மூஞ்சிலெல்லாம் கொண்டு வந்து காலை வைக்கிறியா? இதெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம். அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வழியில் நீ போய்கிட்டு இருக்கிற. ஆண்டவன் இருக்கிறான். நான் யாரையுமே நம்ப போகிறதில்ல, யாரையும் நம்புறதும் இல்லை. உங்களையெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் பெரிய ஆளுன்னெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் எல்லாம் எல்லாமே உதுத்துட்டவங்க. உங்களை வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு உங்களுக்கு வெக்கம் மான சூடு சோதனையெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம் நடந்தால் அதுக்காக வந்து திருந்திக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி இல்லையே. நீ பேசுகிறியா பேசு, நீ துப்புறியா துப்பு. இப்படி போகிறவங்கக்கிட்ட எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து தனம் கெட்டு நின்று யாரும் போராட முடியாது. கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஆண்டவன் வந்து இறங்கி வந்து செய்வார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது மக்களுக்கு வந்து மக்கள் அத்தனை பேர் கும்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கான பலனை ஆண்டவன் கொடுப்பாரு. அந்த சந்தோஷம் மக்களுக்கு கொடுப்பாரு. பொறுமையாக இருங்க. இவங்க ஆட்டத்தை அடக்குவாங்க, கண்டிப்பாக அடக்குவாங்க. நான் நம்புகிறேன் கடவுளை. என்னங்க இத்தனை மக்களை ஒரு மன உளைச்சலாக்குறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? நீங்கள் என்ன நல்ல விஷயம் பண்ணியா மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிறீங்க? மக்களை பூரா பைத்தியகாரங்காக்கி வச்சுக்கிறீங்க. அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து, அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஓட வச்சு எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு இருக்கிறீங்கள நீங்கள். அதுக்கெல்லாம் ஆண்டவன் கொடுக்க மாட்டா கூலி?
கடவுள் செய்வார் ஒரு நாளைக்கு. பொறுமையாக இருப்போங்க நம்மெல்லாம். கடவுள்கிட்ட விட்டுருவோம். நம்ம கஷ்டம் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட விட்டுருவோம். அவங்க பார்த்துக்குவாங்க. முடிஞ்ச அளவு இவங்க சேனலையெல்லாம் தவிர்த்துருங்க. நான்லாம் முன்ன மாதிரியெல்லாம் நான் போய் பார்க்கறது இல்லைங்க. இவங்க வீடியோலாம் தவிர்த்துட்டேன். அந்த வீடியோக்கு உள்ளே போயிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த கமெண்ட் பாக்ஸை பார்த்தோம்னால என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வெளியில் வந்துடுவேன். அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்ததுனால ரொம்ப அந்த கடகடன்னு ஓடுற மாதிரி ஆப்பு வருது இல்லைங்க. இவங்க வீடியோ சீக்கிரம் சீக்கிரம் ஓடுமில்லைங்க கடகடன்னு பேசி. அந்த மாதிரி இதில் அந்த 2.0 வருங்க. அதில் வச்சு நான் பார்த்துட்டு போயிடுவேன். இதையெல்லாம் பொறுமையாக எல்லாம் உட்காந்து நான் லைவெல்லாம் லைவாக உட்காந்து பார்க்குறது இல்லைங்க. அதில் அந்த இது வச்சு பார்க்க முடியாது. அதனால் இவங்க வீடியோ லைவ் போட்டு முடித்தோடனே அதில் வச்சு பார்ப்பேங்க. அவ்வளோதான். அப்படி பார்த்துட்டு போயிருங்க. எனக்கு மன உளைச்சல் படாதுங்க. நம்மளுக்கு குடும்பம் இருக்குதுங்க. நம்மளுக்கு புருஷன் இருக்கிறா, குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்ம குழந்தைய வாழ்க்கையில் என்னென்ன அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம கையில் தொழில் வச்சுருக்கோம், நம்ம வேலை செய்வோம். அப்படி கவனத்தை கொண்டு போயிடுவோங்க. இதெல்லாத்தையும் நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப அவசியமான ஆளுங்கள்லாம் இவங்க கிடையாதுங்க. இதை பார்த்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, நம்ம குடும்பத்தை நம்ம பார்ப்போங்க. இதுக்காக யாரும் மன உளைச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எதுவும் சொல்லவும் வேணாங்க. கடவுள்கிட்ட விட்டுருவோம். அவ்வளோதான். நம்மளாம் பார்க்க போகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை சரி பண்ணி நம்ம வேலையில் அந்த கவனத்துக்கு அப்படியே நம்ம திசை திருப்பி கொண்டுட்டு போய் தாங்க ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போ வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி தான் நான்லாம் ஃபோனே பார்க்க மாட்டேங்க. இப்போ வீட்டில் தைக்கிற டிவியும் இல்லாதனாலே இந்த ஃபோனை வச்சு நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கறதுனால எனக்கு ஒரு இதாக இருக்குதுங்க. இப்போ தைக்கிற வேலை இல்லைன்னு வைங்க, எனக்கு சுத்தமாக பைத்தியம் பிடிச்சிருக்கும். தைக்கிற வேலை இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் நேரம் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன். நம்ம மனசை நம்ம சரியாக வச்சுக்குவோங்க. இவங்களையெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஆளுகள்லாம் கிடையாதுங்க. இவங்க வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் செலிப்ரிட்டி, நாங்கள் பணக்காரங்க கோடீஸ்வரங்களா, அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ஒர்த்து பீஸ் இல்லைங்க. அதனால் இதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? ஓகே. நம்ம நாளைக்கு கோயிலில் பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறேங்க. பையனுக்கு நாளைக்கோட ஸ்கூல் முடியுதுங்களா. மதியானம் பரீட்சை எழுதிட்டு வந்தோடனேயுமே போய் பையனை கூட்டிகிட்டு வரணுமாங்க. பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்கம்மாங்க. அதனால் என்னென்னு சொல்கிறேங்க. நான் நாளைக்கு மதியானம் போய் பையனை கூப்பிட்டு வரோன்னா நான் கோயிலுக்கு போனால் பொழுதாயிரும். திருப்பூர் போயிட்டு வரோன்னா யோசித்து தான் முடிவு பண்ணணுங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நானும் பையனும் இங்கேயே போகலான்னு நினைக்கிறேங்க கோயிலுக்கு. நானும் கம்னிக்காரனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூப்பிட்டுக்கலான்ட்டு ஃபோனே வரல டஜனுக்கு. போய் கேட்பேங்க. நாளைக்கு கோயிலுக்கு முடிஞ்ச அளவு நாளைக்கு போவேன், இல்லைன்னா நாளான்னைக்கு காலையில் கிளம்பிடுவேங்க. பாய்ங்க. பாய்.